கணபதியும் என் குருமார்களையும் வணங்கி இன்று நாம் பார்க்க இருப்பது போன வாரம் பஞ்சாங்கம் என்றால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் இப்போ நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வாரம் கிழமைகள் மட்டும் எடுத்திருக்கிறோம். வாரம் கிழமைகள் மட்டும் எடுத்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1வது வரக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை, 2வது வரக்கூடிய திங்கட்கிழமை, 3வது வரக்கூடியது செவ்வாய்க்கிழமை, 4வது வருவது புதன்கிழமை, 5வது வருவது வியாழக்கிழமை, 6வது வருவது வெள்ளிக்கிழமை, 7வது வருவது சனிக்கிழமை. இதுல ராகு கேதுகளுக்கு இந்த இடத்துல கொடுக்கல. அந்த காலகட்டங்களில் ராகு கேது இல்லை. சரி, இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இங்க பாத்தீங்கன்னா பானுவாரம். என்னங்க ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் என்னங்க பானுவாரம்னா, ஜாதகத்துல இப்படித்தான் கொடுத்துருப்பாங்க. பழங்கால ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பானுவாரம், சோமவாரம், மங்களவாரம், புதுவாரம், குருவாரம், சுக்கரவாரம், சனிவாரம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க குழம்பிடக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான் நான் இதை சுட்டி காட்டப்பட்டிருக்குது. ஞாயிற்றுக்கிழமை என்பது பானுவாரமாகவும், திங்கட்கிழமை என்பது சோமவாரமாகவும், செவ்வாய்க்கிழமை என்பது மங்களவாரமாகவும், புதன்கிழமை என்பது புதுவாரமாகவும், வியாழக்கிழமை என்பது குருவாரமாகவும், வெள்ளிக்கிழமை என்பது சுக்கரவாரமாகவும், சனிக்கிழமை என்பது சனிவாரமாகவும் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த கிழமைகளுக்கெல்லாம் அதிபதினு ஒருத்தர் வருவார் இல்லையா, அதுதான் அதிபதிகள் அப்படின்னு சொல்றது. அதிபதிகள் அப்படின்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் முழு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர். அன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அது முழுக்க சூரியனுடைய ஆதிக்கம் வரும். அப்படிங்கிறத சூரிய பகவான் அதிபதி. அன்றைய ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய பகவான் அதிபதி, திங்கட்கிழமைக்கு சந்திர பகவான் அதிபதி, செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய் பகவான் அதிபதி, புதன்கிழமைக்கு புதன் பகவான் அதிபதி, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு குரு அதிபதி, சுக்கர பகவானுக்கு சுக்கர பகவான் அதிபதி, சுக்கர அனுமதி, சனி பகவானுக்கு சனிக்கிழமை முழுவதுமே சனி பகவான் அதிபதி. இது வாரத்தில் 7 நாட்களையும் இந்த கிரகங்கள் ஆட்சி செய்யுதுன்னு கொண்டு விட்டோமா. இதுல பார்த்து கிரகங்கள் ஆட்சி செய்யுது. அப்ப அதிபதிகள் அப்படிங்கறத வந்துருச்சு. இந்த அடிப்படையில தான் இனிமே நம்ம பார்க்க போறோம். இது வாரம் என்று முடிஞ்சு இருக்குது. இதை பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கத்துல 1வது மட்டும் முடிச்சிருக்கிறேன். அடுத்தது தொடர்ந்து அதற்கு விளக்கம் இதே மாதிரி தொடர்ந்து வரும். கொஞ்சம் கவனிங்க, பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்ட்டா உத்தராயண புண்ணிய காலம், தாட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது 2 இருக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் என்பது 6 மாதங்கள். 6 மாதம்னா தை மாதம், மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த 6 மாதமும் உத்தராயண புண்ணிய காலம். இதுல பாத்தீங்கன்னா தை மாதத்துல 30 நாள், மாசில 30 நாள், பங்குனில 30 நாள், சித்திரையில 30 நாள், வைகாசி 32, ஆணி 32. நம்ம சராசரி 30 கணக்கு எடுத்துக்கிட்டா 150 நாள் ஆகுதுங்க. இந்த 150 நாளும் சூரியன் உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய இந்த தென்கிழக்குல இருந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே நகர்ந்து வருவார் அப்படின்ட்டு பார்த்தா, இப்ப இந்த தென்கிழக்குல உதயமாகிறாரு. இந்த தை மாசம் 1ஆம் தேதி அப்படின்ட்டா மறையிறது வடமேற்குல மறைகிறாரு. சரிங்களா? ஒரு ரிங்க் மாதிரி தான் வரும், நேரா வராது, ஒரு ரோல் மாதிரி வராதுங்க, கிராஸா தான் வரும், ரிங் மாதிரி. அந்த வகையில பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த சித்திரை மாசம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து கடைசியில பாத்தீங்கன்னா வடமேற்குல தான் மறையும். அப்போ சூரியன் இங்க இருக்கிறாருன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா 4 நாள் அப்படியே நவுந்து வரக்கூடியதான் உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி 31, ஆவணி 31, புரட்டாசி 31, ஐப்பசி 29, கார்த்திகை 30, மார்கழி 29 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுலயும் 30 நாள் கணக்கு எடுத்திருக்கிறோம். 30 போது 6க்கு
150 நாள் கணக்கெடுத்திருக்கிறாங்க. இந்த 150 நாள்ல பாத்தீங்கன்னா உதயம் என்பது வடகிழக்குல உதயமாகும். முன்ன தென்கிழக்குல உதயமாகி மறைவு என்பது வடமேற்குல. இப்ப இந்த ஆடியில இருந்து என்ன பண்ணணும், ஆடி 1ல இருந்து சூரிய உதயம் என்பது வடகிழக்குல உதயமாகி மாலையில் மறைவது தென்மேற்குல மறையும். நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த இடத்துக்கு போகும். அப்போ இந்த 150 நாள்ல சூரியன் இங்க இருந்து இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு போயிடுறாரு. மறைவு என்பது இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு போயிருது அப்படிங்கிறத நீங்க கவனிங்க. இதனால வரைக்கும் கவனிச்சிருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்க இன்னையில இருந்து கவனிங்க. சரிங்களா? இப்ப ஆடி மாசம் பிறந்திருக்கு, நீங்க பார்க்கலாம். அந்த வகையில பார்க்கும்போது இது தாட்சிணாயன புண்ணிய காலம் என்பது, இது உத்தராயண காலம் என்பது இந்த புண்ணிய காலம்னா நல்ல காலங்கள், இந்த 6 மாதங்கள் நல்ல காலங்கள் அப்படிங்கிறத சொல்லப்படுதுங்க. இதுல செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் விருத்தி அடையும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. இது அசுபம் பொருத்திய காலம். அதனால பாத்தீங்கன்னா இந்த 6 மாசத்துல பார்த்தா போர் அது இது அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஏதாவது போர் இல்ல பிரச்சனைகள், யுத்தங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்ப இது நல்ல காலம் அல்ல, அசுப காலம் அப்படிங்கிறது தான் குறிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது தாட்சிணாயனம் உத்தராயணம் தாட்சிணாயனம் அப்படிங்கிறதுனுடைய விளக்கம் இதுதாங்க. சூரியன் இதுல இருந்து அந்தாண்ட போறது, அந்தாண்ட இருந்து இந்தாண்ட வர்றது மறைவு. சூரிய உதயமும் மறைவும் கவனிப்பதுக்கு பேரே இந்த உத்தராயணம் காலமும் தாட்சிணாயன காலம் என்பது நமக்கு புலப்படுது. அந்த வகையில பார்க்கும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு ஆய்வுக்கு எடுத்துக்காங்க. சரிங்களா? ஏன்னா பஞ்சாங்கத்துல இதெல்லாம் முக்கியமா வரும், எழுத வேண்டியதெல்லாம் வருது. இதுல பஞ்சாங்கத்துல ஜோதிடம் எழுதும் போது இதெல்லாம் முன்னாடி எழுதணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஜோதிடமே கீழே எழுத முடியும், கட்டம் போட்டுலாம். அதனால இது ரொம்ப முக்கியம். இதையும் அப்படி கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.